பஸ்ஸில், காலேஜில், ஆஃபீஸ்லன்னு எல்லா இடத்துலையும் தூங்குறவங்களா நீங்கள்? கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். நைட்டு எவ்வளோ நேரம் தூங்கினாலும் பகலில் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு, மற்றவங்க முன்னாடி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது, என் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுதுன்னுலாம் தோணி அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு வழி தேடிட்டு இருக்கீங்களா? தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். பட் ஸ்டாப், அதை பண்ணாதீங்க. ஆக்சுவலி நீங்கள் அந்த தூக்கத்தை தடுக்க நினைக்கிறது தான் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்னுமே அஃபெக்ட் பண்ணும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஆமாம், பகலில் நமக்கு தூக்கம் வரத்துக்கு காரணம் பெரும்பாலான நேரம் நமக்கு நைட்டில் குவாலிட்டியான ஸ்லீப் இல்லாதது தான். அப்போது அதுக்கு வழி என்ன? என் ப்ரொடக்டிவிட்டி எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை, குட்டியாக ஒரு நேப் எடுக்கிறது தான். ஏன் இந்த குட்டி தூக்கம் அவசியம்னு விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. தூக்கம் மொத்தம் 4 வகையில் நடைபெறுகிறது. நம்ம இந்த நேப் எடுக்கும்போது நம்ம ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2ல இருப்போம். இந்த ஸ்டேஜஸ்ல பிரெயின் பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சா நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நம்ம அந்த குட்டி தூக்கத்தில் இருக்கும்போது செல் லெவல்ல புரோட்டீன் சிந்தசிஸ், மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஏடிபியை ரீஸ்டோர் பண்ணும், டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கிற எல்லா வேஸ்ட்டையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணும், கார்டிசாலோட லெவல் டவுன் ஆகும். புரியவில்லை, சற்று பொறுங்க. இப்ப பாரு, புரியுற மாதிரியா சொல்றேன். அதாவது பிரெயினை ஏரோப்ளேன் மோட்ல போட்டுட்டு செல்லெல்லாம் நம்மளோட எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணும், நம்ம மூளையில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டையும் கிளீன் பண்ணிட்டு கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்றதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காவே ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி எனர்ஜெட்டிக் ஆகும். இங்கே பாருங்க, நான் குட்டி தூக்கம்னு சொல்றது வேறு 20 நிமிஷம் மட்டும்தான். இதான் சக்குன்னு மணிக்கணக்கில் தூங்கிட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது. தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.